சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒய் பிரகாஷ் அவர்கள் ஓசூர் அவருடைய தொகுதியில் இருக்கின்ற பிரச்சனை. ஆனால் அதிகமாக அந்த அவருடைய விவசாயிகள் எங்களுடைய தோட்டக்கலைத்துறை அங்கே அதிகமாக பயன்பெறுகின்ற விவசாயிகள் அங்கே நிறைந்த பகுதி. அந்த இதிலும் கோரிக்கைகள் குறைவு. இருந்த கோரிக்கையும் நம்முடைய நண்பர் ஒய் பிரகாஷ் அவர்கள் கோரிய கோரிக்கைகள் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருப்போம். அதேபோல் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் டிகேஜி நீலமேகம் நீலமேகம் நல்ல பட்ஜெட்டை கரைச்சி குடிச்சு. ஏன்னா அந்த நாங்கள் நடத்துகின்ற விவசாயிகள் கூட்டம் அங்கே தான் நடக்கும், தஞ்சையில் தான் ஆரம்பிப்போம். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை ஆரம்பிக்கும் போது அவர் உடன் இருந்து அந்த கோரிக்கையில் நாங்கள் நிறைவேற்றியதை பாராட்டு தெரிவித்தார். பாராட்டுகின்ற ஒரு நிகழ்வாக அவர் டிகேஜி நம்முடைய நீலமேகம் அவர்கள் உரையை நடத்தினார்கள். அதே போல காங்கிரஸ் பேரவையை சார்ந்த விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் பகுதி முந்திரி பகுதி, அவர் பகுதி பலா பகுதி. ஆக அதுக்கும் திட்டங்கள் அங்கே அவர் கேட்டால் எங்களுடைய அவர் இன்னும் சொல்ல போனால் பண்டுட்டியிலே முந்திரி எல்லாம் அது கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அதுக்கு பழைய முறையிலே விளைவித்த பயிர் மரங்கள் அதுக்கு புதிய மாற்றாக இப்போது அது புதிய டெக்னாலஜியோடு அங்கே துவங்குவதற்கு நாங்கள் அங்கே கடந்த ஆண்டு நிதி அறிக்கையை அறிவித்து அதனுடைய பலன் அந்த மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய கருத்துக்களையும் நாங்கள் ஏற்று செய்வோல்படுத்துவோம். அவரும் குறை சொல்லவில்லை. ஆர்கே நகருடைய ஜான் எபினேசர் அவர்கள் நல்லா பாராட்டி பேசுகிறார்கள். அந்த அளவுக்கு அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் ஆம்பூர்னாவே இந்த சக்கராலை, இந்த சக்கராலை இருக்கு. அது கிட்டத்தட்ட 1960ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சக்கராலை. ஆக இப்போது அங்கே இருக்க விவசாய நிலங்கள் அங்கே கரும்பு விவசாயிகளுடைய எண்ணிக்கை குறைவு. அது தினசரி ஒரு நாளைக்கு அது முழுமையாக ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டத்துக்கு கூட கரும்பு கிடையாது. ஆனால் கரும்பு பயிர் செய்த விவசாயிகளுக்கு நாங்கள் மாற்று இடங்களுக்கு செய்யார் மில்லுக்கும் மற்ற அருகில் உள்ள மில்லுகளுக்கும் விவசாயிகளுக்கு நாங்கள் அதுக்கு அறவை செய்திருக்கின்ற பயிரிடும். ஆக அதிகமாக ஆம்பூர் பகுதியை கரும்பை பயிரிட செய்தால் அந்த அறவைத்தனுக்கு ஆண்டுதோறும் அரைக்கக்கூடிய அளவுக்கு 2.5 லட்சம் டன் அரைக்கக்கூடிய அளவுக்கு விவசாயிகள் அங்கே கரும்பு பெருக்கத்தை உருவாக்க வேண்டும். ஆக அந்த நிலையில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆக கடந்த 3 ஆண்டுகளிலே விவசாயிகளுக்கு செய்த அறிவிப்புகளில் 27,000 கோடியில் 371 அறிவிப்புகள் அவருடைய பலன் விவசாயிகளுடைய பலன் கிட்ட 2,59,00,000 விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தில் இந்த 371 அறிவிப்பில் கிட்டத்தட்ட 2,59,00,000 விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். அதேபோல் தொடர்ந்து 115 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு மேலாக இதனுடைய பலன் அந்த 115 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு இங்கே உணவு தானிய உற்பத்தி அதிகரிச்சிருக்கிறது. அதனுடைய பலனாக இங்கே தொடர்ந்து 200 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு மேலாக தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தி உருவாக்கப்பட்டு அந்த துறை சார்பாக உருவாக்கப்பட்டு தேவையான தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. 23,80,000 இலவச மின் இணைப்புக்காக 19,761 கோடி மானியம் இதுவரை இந்த 3 ஆண்டு காலத்தை வழங்கப்பட்டு என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது கூட கையெழுத்து போட்டவங்க நம்முடைய முதன்மை அவை முன்னவர்கள் விவசாய இலவச மின்சாரம் அது கலைஞரவர்கள் ஆரம்பித்த திட்டம். அது முதல் கையெழுத்து போட்டு அதை தொடக்கி வைத்த திட்டம். இப்போ 23,80,000 பேர் மின் இணைப்பு பெற்று இலவசமாக விவசாயம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு அதுக்கு இந்த துறையின் சார்பாக இந்த 3 ஆண்டு காலத்தில் 19,761 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டு காலத்தில் இலவச விவசாய மின் இணைப்பு கிட்டத்தட்ட 1,69,000 மின் இணைப்புகளை வழங்கி 3,99,000 ஏக்கர் கூடுதல் இலவை பயிர் அங்கே சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லுக்கான ஊக்கத்தொகை சன்ன ரகத்திற்கு 107 பொது ரகத்திற்கு 82 உயர்த்தி வழங்கி கடந்த 3 ஆண்டுகளில் 986 கோடி கூடுதல் கொள்முதல் மானியமாக 16,63,000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக தேர்தல் அறிக்கையில் கூறிய தொகை நாங்கள் 2 ஆண்டுகள் முழுமையாக அதுக்கு ரீச் ஆகிடும்.
ஆக அதேபோல் கரும்பு டன்னுக்கு விலை 2075 இருந்து 3134.75 ஆக உயர்த்தப்பட்டு இதுவரையில் 600 கோடி ரூபாய் வழிவகை கடன் மூலமாக நிலுவையின்றி 10 ஆண்டு காலத்தில் நிலுவைக்காக போராடினார்கள் விவசாயிகள் கரும்பு பணம் வெட்டிய கரும்புக்கு பணம் கேட்டு போராடினார்கள். ஆனால் அந்த நிலையில் தள்ளாமல் அவர்களுக்கு வழிவகை கடன் அரசாங்கமே கொடுத்து தமிழ் கொடுத்து அது விவசாயிகளுக்கு நிலுவையின்றி வாங்கிய தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. கரும்பு உற்பத்தி ஊக்கத்தொகை மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகை 3.53 லட்சம் விவசாயிகளுக்கு 625 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. வறட்சி மழையினால் பாதித்த விவசாயிகளுக்காக 13.43 லட்சம் விவசாயிகளுக்கு 13,43,000 விவசாயிகளுக்கு 945 கோடி மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. பயிர் காப்பீடு திட்டம் அதுக்கு 945 கோடி 3 ஆண்டு காலத்திலே அவர்களுக்கு வறட்சியாலும் மழையாலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அது வழங்கப்பட்டிருக்கு 945 கோடி ரூபாய் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக 25,60,000 விவசாயிகளுக்கு 4,493 கோடி பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல நடப்பு குறுவை பயிருக்கு ஜூன் மாதம் 21 பயிர் காப்பீடு திட்டம் காப்பீட்டு மானியம் 16.89 கோடி ஒதுக்கீடு செய்து 2 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்பெறுவார்கள். இந்த ஆண்டு குறுவைக்கு பயிர் காப்பீடு திட்டம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டுகளில் 9.5 லட்சம் டெல்டா விவசாயிகளுக்கு 198 கோடி குறுவை தொகுப்பு வழங்கப்பட்டது. கடந்த 3 ஆண்டு காலத்தில் 9,50,000 விவசாயிகளுக்கு டெல்டா விவசாயிகளுக்கு 198 கோடி குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கப்பட்டது. நடப்பாண்டில் 79 கோடி குறுவை தொகுப்பு திட்டம் செயல்படுத்த இருக்கிறது என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 7,705 கிராம பஞ்சாயத்துகள் 610 கோடியில் கலைஞர் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டம் கிட்டத்தட்ட 27,012 ஏக்கரில் புதிதாக நிரந்தர பயிர் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 404 கோடி அளவிற்கு நிதியில் டிராக்டர், பவர் டில்லர்கள், சிறிய வேளாண் இயந்திரங்கள் மற்றும் வேளாண் இயந்திர வாடகை மையம் 31,227 எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல காவேரி, வெண்ணாறு மற்றும் கல்லணை கால்வாய் பகுதியில் மொத்தம் உள்ள 10,434 சிஎன்டி கிலோமீட்டர் அளவுக்கு சிஎன்டி வாய்க்கால்கள். இது இந்த துறையின் மூலமாக தூர்வார்கிற சின்ன வாய்க்கால் சிஎன்டி வாய்க்கால்கள் தூர்வாருவதற்கு இதுவரை 17 கோடி ரூபாய் நிதியில் 4,719 கிலோமீட்டர் நீளம் தூர்வாரப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 5,715 கிலோமீட்டர் தூர்வார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதேபோல திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 2,577 ஏக்கர் பரப்பில் 3.88 கோடி நிதியில் மழை வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் படிந்த மணல் திட்டுகள் அகற்றப்பட்டிருக்கிறது. முன்னெல்லாம் கொடுப்பாங்க, இப்ப முழுமையாக 2,577 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த கடந்த மழையில் திடீரென்று பெய்த காரணத்தால் தூர்வாரி அதை சமப்படுத்தி அதை சரி செய்து விவசாய நிலங்கள் மீண்டும் விவசாயம் செய்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் முதல்வர்கள். அதேபோல் 44 கோடியில் 125 உழவர் சந்தைகளை புதுப்பிக்கவும் 15 புதிய உழவர் சந்தைகளை அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல கரும்பு பரப்பு 95,000 ஹெக்டரில் இருந்து 1,37,000 ஹெக்டராக உயர்ந்து 160 லட்சம் மெட்ரிக் டன் கரும்பு அரவை செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இது போன்ற பல சாதனைகளை இந்த 3 ஆண்டு காலத்திலே செய்திருக்கோம்.